வணக்கம் நண்பர்களே. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அயகாந்த சிந்தனம். ரொம்ப எளிய முறையில் ஐயா போட்டிருக்காரு. அதாவது அவங்க அனுபவமும் அதோட முறை வெளியேறும். அதுக்கேற்ற மாதிரி படம் முன்ன பின்ன கூட அவங்க பார்த்துக்கலாம். ஐயா இதில் ஒரு படம் போட சொல்கிறாரு. அது அவங்கவுங்க படம் போட்டு அனுபவத்தில் 4, 5 படம் கூட போட்டுக்கலாம் அந்த பக்குவத்தில். இதோட முறைகள் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னன்னாக்கா, நம்ம சுற்றி செய்த அயம். இது எல்லா வீடியோலையுமே எல்லா வயதுக்குமே தெரியும். அயம் சுற்றி அப்போ தெரியாதவங்க நம்ம பாயசத்தில் 3 நாள் ஊற வச்சு எடுத்து நல்லா அலம்பி எடுத்துக்கிட்டு, 2வது பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு நல்லெண்ணெய் போட்டு கொளுத்தி எடுத்துக்கலாம். அது இது போல் சுற்றி செய்த அயம் ஒரு பழம். 2வது பார்த்திங்கன்னா கந்தகம் 1 பழம். அதுக்கப்புறம் வீரம் 1/2 பழம். இது 3மே நம்ம எலுமிச்சை சாறு விட்டு 12 மணி நேரம் அரைக்க சொல்கிறாரு. அரைச்சி நல்லா வெள்ளை தட்டி வெயிலில் காய வைக்கணும். இது அகலில் நம்ம அந்த காலத்தில் சொல்கிறோம் 5 காசு அளவுக்கு சிறு வெள்ளியாக தட்டிக்க வேண்டியது தான். தட்டி 10 அகல் மூடி நல்லா சீல் பண்ணிவிட்டு 10 விரட்டில் புடம் போட்டு எடுத்து இதை 4 ஜாமம் அரைக்க சொல்கிறாரு. இதை அரைச்சி எடுத்துகிட்டு இதில் தேன், நெய் அல்லது திரிகடு சூர்ணத்தில் கொடுக்க பித்த வாய்வு, குன்மம், அன்னதோஷம், எது சாப்பாடு பார்த்தாலும் எரிச்சல்ன்ற மாதிரியும் பிடிக்காதவங்களுக்கு இது நல்லா வேலை செய்யும். அடுத்தது பார்த்திங்கன்னா குடல் வாழ்வு, பித்த வெட்டை, பாண்டு, சோகை, காமாலை முதலிய நிவர்த்தியாகும். இது அனுபவ முறைன்னு ஐயா குறிப்பிட்டிருக்காரு. இது ரொம்ப எளிய முறையில் தான். ஏன்னா அயச்சந்தத்தில் நிறைய 100 படம் போட்டது கூட சொல்கிறாங்க, 50 படம் போட்டது கூட. இது ஒரே படத்தில் போட்டிருக்காங்க. அவங்க அனுபவத்தில் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப எளிமையான முறை தான். நன்றி, வணக்கம். சென்னையிலேருந்து பாஸ்கரன்.